Hi friends, வணக்கம் and welcome back to my channel. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். பைமோட் மொபைல் ஆப் இது வந்து மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். இதில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் விட உங்களுக்கு இதில் ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும், நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி மோமோஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு மோமோஸ் மாதிரியும் கொஞ்சம் செஞ்சுருக்கேன், கொஞ்சம் சோமாஸ் செய்வோம் இல்லையா அந்த மாதிரியும் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மோமோஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்வோம் இல்லைங்களா, அதனால் இது நமக்கு நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோமோஸில் வந்து நம்ம வெஜ்ஜி ஸ்டஃப் பண்ணுவோம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கன் பன்னீர் எது தேவையோ அதெல்லாம் ஸ்டஃப் பண்ணுவோம். அதனால் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மைதா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு முன்னாடி ஊற வச்சு உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். நான் குண்டு குண்டாக உருண்டையாக பிடிக்காமல் இந்த மாதிரி நம்ம சோமாஸ் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மைதா மாவு உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டி எடுத்துகிட்டு நாம் வேக வச்சுருக்கிற காய்கறி, அதாவது கோஸு, கேரட்டு, பீன்ஸு, இது மூணுத்தையும் நான் நல்லா வதக்கிட்டு மசாலா போட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அந்த மாதிரி அழகாக நம்ம சுற்றி ரோல் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இதை ஸ்டஃப் பண்ணி நம்ம ஸ்டீமரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டா போதும். 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ரொம்பவே டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் தேவையான பன்னீர், சிக்கன் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணுறதோ இல்லை மோமோஸ் மாதிரியே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டீமில் வச்சாச்சு, நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கையில் தொடும்போது ஒட்டாமல் இருக்கும். ஒட்டாமல் இருந்தாவே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நான் சைடிஷ்க்கு தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.